வணக்கம் நேர்களே. இந்திய பங்குச்சந்தைகள் 6 நாட்களாக இது ஏற்றத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு பிரேக் எடுத்து 24,900க்கு பிலோ முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 213 புள்ளிகள் குறைந்திருக்கிறது. மெயினா இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் HDFC பேங்க் ரெண்டும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சினால இண்டெக்ஸை போட்டு ட்ராக் பண்ணி கீழே விழுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு காஷியஸ் டர்ன் எடுத்ததற்கு முக்கிய காரணம் இன்றைய தினம் நடக்கக்கூடிய ஸ்பீச் அட் ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யூஎஸ்னுடைய ஃபெடரல் ரிசர்வ் சேர் பேச போறாரு. ஏன்னா இன்றைக்கு பேசக்கூடியது அவங்களுடைய எக்கானமிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக கூட இருக்கக்கூடும். ஸோ அதனால அவர் என்ன பேசுறாரோ அதற்கு தகுந்தாறு தான் பங்கு சந்தைகளும் ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால எல்லாமே ரொம்ப காஷியஸா இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 213 புள்ளிகள் குறைந்து 24,870 முடிஞ்சிருக்கு. அதுபோல சென்செக்ஸும் ஒரு 600 புள்ளிகளுக்கு மேலே 700 புள்ளிகள் வரை குறைந்திருக்கிறது இன்றைய தினம். மெயினா நிப்டி 50 ஒரு வீக்லி கெயின் பார்த்தோம்னா ஓவராலா 0.97% இருக்கு. ஸோ செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு சொல்லலாம். இட் செட்டில் நியர் த வீக் ஸ்லோல முடிவடைந்திருக்கிறது. ஸோ மெயினா அட்வான்சஸ் 882, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1672. ஸ்மால் அண்ட் மிட் கேப் பார்க்கும் பொழுது மிட் கேப் ஒரு 0.14% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 0.26% விழுந்திருக்கு. ஸோ த பிராடர் மார்க்கெட் இஸ் ஆல்சோ ஸ்லிப்ட். ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ரிமைன் வீக் as well as the அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது தென் 74 பங்குகள் 52 50 வீக் ஹையையும் 26 பங்குகள் 50 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. 83 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 40 பங்குகள் லோவர் சர்க்கியூட். ஸோ த வாலட்டிலிட்டி ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ஃபார்மா அண்ட் மிட் செலக்ட் இது மூன்றும் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி இருந்தது. மறுபுறம் மெட்டல், PSU பேங்க்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார்ல ப்ராஃபிட் புக்கிங்ல அதுதான் இன்றைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்றும் சொல்லலாம். ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னா M&M, மாருதி சுசுகி, பாரதி ஏர்டெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். மெயினா அந்த கவர்மெண்டினுடைய நியூ ரெகுலேஷன்ஸ், அந்த AGR டியூஸ் இருக்கு இல்லையா, ஆல் த டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அதை பார்க்க முடிஞ்சது. தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டைட்டன் கம்பெனி, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் லேப் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கின பங்குகள்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், கிராசிம், அதானி என்டர்பிரைசஸ், அல்ட்ராடெக், ஹீரோ மோட்டோகார்ப், டாடா ஸ்டீல், HCL டெக், ITC, JSW ஸ்டீல் அண்ட் TCS இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம். மேலும் இன்னைக்கு ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.95% விழுந்திருக்கு. ஆஃப்டர் லிவர் இந்துஸ்தான் யூனிலிவர் அப்பாயிண்டட் இட்ஸ் ஃபார்மர் CEO as the new CFO. அது மாதிரி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்தோம்னா ட்ரேடட் ஹையர் டியூரிங் த செஷன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 97 தேஜோஸ் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது பட் ஃபிளாட்டா தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல டெக்ஸ்மாக்கோ ரயில் கெயின்ட் 1.22% ஆன் வின்னிங் ஆர்டர் வர்த் 103 crores. அதனால அதுவும் ஒரு பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் 144 ரூபாய் குறைந்து 99,291, சில்வர் 506 ரூபாய் குறைந்து 1,13,164, குரூட் ஆயில் 23 ரூபாய் அதிகரித்து 5,586 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஒரு 3% மேல அதிகரித்து 11.73 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. மேலும் நமது பிரதம மந்திரி ஜப்பானுக்கு 2 நாள் பயணமாக ஆகஸ்ட் 29-30 செல்ல இருக்கிறார். இது கண்டிப்பா இது இந்தியா எக்கானமில ஒரு பெரிய ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கச்சா எண்ணெய்க்கு நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அதற்கு ஃபர்தரா ஒரு டிஸ்கவுண்டும் நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால எந்த ஒரு அழுத்தம் வந்தாலும் இந்தியா சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால எக்கானமில பெரிய ஒரு டென்ட் விழாது என்பதுதான் ஒரு முக்கிய இலக்கு இன்னைக்கு கிடைத்த தகவல் படி. அதுபோல பிளாக் டீலை பொறுத்தவரை பாரத் ஃபோர்ஸ் இஸ் a குட் பை. அது மாதிரி என்னுடைய நிப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நேத்தியை விட இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். பட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர் ஆவரேஜா இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. தட்ஸ் a குட் சிம்டம்ஸ்னு சொல்லலாம்.
அதுபோல இன்றைய தினம் நிப்டி வந்து 25,064 ஓபன் ஆச்சு. நேற்றைய தினத்தை விட ஒரு 17 புள்ளிகள் குறைந்து ஓபன் ஆச்சு. பட் இன்றைய தினத்தினுடைய ஹை பார்த்தோம்னா 25,084.85 காலையிலேயே தொட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி 19 நிமிஷத்துக்கே அது தொட்டுது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா படிப்படியா இறங்க ஆரம்பிச்சது. 24,859 அப்படிங்கிற லோவை வந்து ஆல்மோஸ்ட் தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3.5க்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோம்னா 24,870 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நியர் டு த டேஸ் லோஸ் முடிவடைந்தாலும் டெக்னிக்கலா மார்க்கெட்ல வந்து ஒரு வீக்னஸ் வந்தாலும் வரக்கூடிய இன்புட்ஸ் லைக் த எக்கனாமிக் டேட்டா ஆர் எனி ஈவென்ட் டேட்டா மார்க்கெட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்வெஸ்டரை பொறுத்தவரையிலையும் டிப் ஆன் பை இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நண்பர்களே, நாளை தினமும் நாளை மறுதினமும் சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அறிவு சார்ந்த விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.